ஆரம்ப காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து அதிமுகவுக்கு புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வந்தவர். தேர்தல் நேரத்தில் டூர் ப்ரோக்ராம் போகிறதுலேருந்து எல்லாமே அண்ணன் செங்கோட்டையன் தான் போடுவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அம்மா அவர் என்ன ரூட்டு போட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரூட்டில் தான் பயணிப்பாங்க. அம்மா கிட்ட வேலை பார்க்கறதுன்றது சாதாரண நான் நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு அண்ணா கை தேர்ந்தவர். இதில் சுற்றுப்பயணத்தில் ரூட் மேப் போட்டு தேர்தல் விவகாரத்தை அமைக்கிறது அதில் அம்மாவோட தளபதியாகவே திகழ்ந்தவர். கலைஞராலேயே சட்டமன்றத்தில் பாராட்ட பெற்றவரா? இல்லை, கலைஞராலேயே பாராட்டப்பட்டவர். கலைஞர் முகத்தில் ஒரு குத்தம் விட்டவர் அம்மா சொல்லி ஒன் மேன் ஆர்மி. அவர் கேட்டால் என்னன்னா அவருடைய படிப்பு அறிவு கம்மி. அந்த காலத்து SLC தான் அவர். அதனால படிச்சவங்களை பார்த்தா TM செல்வ கணபதியிலேருந்து அங்கே யார் படிச்சவங்களை பார்த்தாலும் இவருக்கு பிடிக்காத அம்மாவோட கோயில் முடி விட்டுருவார். கோயில் முடியே எல்லாரையும் காலி பண்ணுவார். யாரு அந்த மாவட்டத்தில் யாருமே வளர விடாமல் பார்த்துக்கிறது செங்கோட்டையனுடைய. இந்த பக்கம் செங்கோட்டையன் முன்மொழி சொல்லிட்டு தங்கமணி வேலுமணியை விட்டு செங்கோட்டையன் நினைப்பு காலை பூச்சி இருக்கு சொல்ல சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொல்றது யாருன்னா அண்ணன் EPSோட ராஜதந்திரம் தான். அவர் இது வரைக்கும் தலைமைக்கு எதிராக அம்மாவுக்கு எதிராக யாருக்கும் எந்த முரணும் கிடையாது. அவரோட மகனும் அவரோட மனைவியும் செங்கோட்டையனோட மனைவியும் ஆறுமுகம் சொல்லி ஒரு PA இருந்தாப்புல என்னுடைய நண்பர் தான். அவரோட மனைவியோட இவருக்கு நெருக்கமாக இருக்கிறதா மேல் வீட்டிலே இருந்துட்டு தகாத உறவுல இருந்ததால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதா அம்மா வந்து இவங்க அவங்க ஃபேமிலி போய் லெட்டர் எழுதி கொடுத்ததுனால தான் மந்திரி பதவியிலிருந்து நீக்கினாங்க. அவர் பையன் கதிரும் மனைவியும் போய் மந்திரி பதவியிலிருந்து எடுக்கணும்னு சொன்னது யாருன்னா அவங்க ஃபேமிலி. இந்த கட்சியில் இருக்கணும்னா நீ ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், ராணுவ கட்டுப்பாடோட இருக்கணும். அதிமுக அப்படி இல்லாதவன் அதிமுக வேலைக்கு ஆகாது. அம்மா இருந்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது. இப்போ எடப்பாடிட்டு எல்லாம் எடப்பாடியே சரியில்லையே எந்த விஷயத்துல எல்லாம் விஷயம். அவருக்கு விஜயபாஸ்கர் மந்திரியா இருக்கும்போது நான் சொல்ல இன்னொரு மந்திரி சொல்லி ஆதகப்பட்டவர் தான். இவருக்கு மசாஜ் பண்றதுக்கு கேரளா நர்ஸுங்களை அனுப்பி வைப்பார் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது. நல்லா உபசரிப்பாரு செங்கோட்டையன். அதெல்லாம் நீ மாற்றம் கருத்தே கிடையாது. ஆனா ஒரு ஜாதி வெறி பூச்ச தலைவர், இது யாருக்குமே தெரியாது. செங்கோட்டையன் ஒரு ஜாதி வெறி பூச்ச தலைவர். அதுக்கு எங்கள் கம்யூனிட்டியில தான் ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னு அதனால தான் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிச்சார். அதனால செங்கோட்டையன் வந்து ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவரு ஊழல் அரசியல்வாதி தான். ஆனா அவரு வந்து அவரால் வாழ்ந்தவங்களோட அவரால் அழிஞ்சவர்கள் நிறைய பேர். அதுவும் OPS ஆனா ரொம்ப இழிவுபடுத்துவார் அடிக்கடி வார்த்தையில். ஏன்னா நாங்களாம் சேவல் நான்வார். சேவல் சின்னம் அம்மாவோட சேவல் சின்னத்தில் இருந்தவங்க. நீங்களாம் ஜானகி அம்மா யார்? புரட்சி தலைவரோட கொண்டாடி தானே, அவங்க கட்சி தானே. அப்புறம் அந்த சொத்துல தானே இன்னைக்கு இந்த பார்ட்டி ஆஃபீஸ் லாய்ட்ஸோட பார்ட்டி ஆஃபீஸ் அவங்க சொத்து தானே. அவங்க சொத்துலேயே அவங்க அனுபவிச்சு ஜானகி அம்மா இழிவுபடுத்துவார். யார் அண்ணன் செங்கோட்டையன் அவங்க அம்மாவே பார்க்கல. அதெல்லாம் எல்லாரும் ஒத்துமை பண்ணி அவரை அந்த அணியில் இருந்தவங்களை எடுத்துன்னு வந்து முதலமைச்சராகவே ஆக்கினாங்க. அம்மா இடத்துல உட்கார வச்சாங்க. இது மாதிரி ஒரு இழிவான வேலைலாம் பார்ப்பாரு, ஜாதி அரசியல் பண்ணுவார். அதனால அவருக்கு அந்த தலைமைக்கான மாண்பு தகுதியோ செங்கோட்டையனுக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. கடந்த 2 தினங்களா செங்கோட்டையன் அப்படிங்கிற பெயர் வந்து செய்திகள்ல ரொம்ப பார்க்க முடியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் என்பவர் கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயணிச்சுட்டு வர ஒரு தொண்டன். MGR, அம்மையார், அதற்கப்புறம் இப்போ எடப்பாடி வரைக்கும் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஆனா அவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து அதிமுகவுக்கு புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வந்தவர். ரசிகர் மன்றத்திலே இருந்தார் புரட்சி தலைவர் ரசிகர். அதுலேருந்து ஈர்க்கப்பட்டு வந்தவர் தான் அவர். அண்ணன் முத்துசாமி வந்து அவரோட பேரலாம். முத்துசாமி வந்து எப்படி வந்தார்னா இவர் அடிமட்ட தொண்டனா வந்தார். முத்துசாமி அப்படி இல்லை, அவர் ஆடிட்டரை பிடிச்சி யார புரட்சி தலைவரோட ஆடிட்டரை பிடிச்சி ஆடிட்டர் வழியா குறுக்கு வழியில் வந்தவர் அண்ணன் முத்துசாமி. குறுக்கு வழியில் வந்த மட்டும் இல்லை, அன்னைக்கே அம்மாவோட ஜானகி அம்மாவோட தலைவரோட கடைசி பணம் 4 கோடி தான் அவர் கையில் இருந்தது. யார் கையில்? ஜானகி அம்மா கையில. முத்துசாமி வேணா அந்த ஜானகி அம்மாவே ஏமாத்தி 4 கோடி எடுத்து போயிட்டாரு. 4 கோடினா இன்னைக்கு 400 கோடிக்கு சமம். நான் சொல்ற காலத்துல 80களில் புரட்சி தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் 87 அன்னைக்கு எடுத்து போனவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம், இன்னைக்கு அந்த குடும்பம் பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுது நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணத்தை திருப்பி தரல அந்த முத்துசாமி. ஆனால் செங்கோட்டையன் அப்படி கிடையாது. நல்ல பண்பாளர். அதாவது ஒரு ஆடிட்டர், புரட்சி தலைவர் ஆடிட்டர் மூலியமா உள்ள வந்து ஆக்குவே பண்ணவர். ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் வந்து கீழே இருந்து கிழக்கு செயலாளர் இருந்து நகர செயலாளர் அப்படி தொட்டு வந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் கோபிச்செடி தொகுதி கூட இல்லை, வேற ஏதோ ஒரு தொகுதி இருந்தா அவர் கொங்கு தானே. அதுவும் கொங்கு தான். அந்த மண்டலத்திலிருந்து வேற தொகுதியிலிருந்து உள்ள வந்தவர். என்ன சமூகத்தில் வராரு? அவர் வெள்ளாள கவுண்டருங்க, எடப்பாடியோட சமூகம் தான். அவரோட அரசியல் பயணத்துல தேர்தல் வெற்றி தோல்விகளும் எப்படி அமைஞ்சிருக்கு? அவர் ஒரே ஒரு முறை 96 மட்டும் தான் தோத்தார். திமுக ஆட்சிக்கு வந்த அந்த டைம்
ஒரே ஒரு முறை தான். மற்றபடி அவர் நின்ன தொகுதி அனைத்திலே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர்கிட்ட அவர் எப்படி ஒரு செல்ல பிள்ளை தானே? இல்லை, முத்துசாமியும் அவரும் எம்ஜிஆர் கிட்ட அப்போல்லாம் ஒரு பெரிய பாப்புலர் இல்லை. எம்ஜிஆர் கிட்டலாம் பாப்புலர் கிடையாது. அவங்க 10 கிட்டத்தட்ட 150 எம்எல்ஏ, அவர் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு எம்எல்ஏ தான். ஆமாம், மந்திரி ஆக்கலை இவரை. முத்துசாமி மந்திரி ஆக்குனாங்க, இவரை மந்திரி ஆக்கலை. அம்மையார் வந்தது அம்மா பீரியடில் ஃபுல்லாக இருந்தார். அம்மாவுக்கு ஒரு தேர் ஓட்டி மாதிரியே இருந்தார். தேர்தல் நேரத்தில் டூர் ப்ரோக்ராம் போகிறதுலேருந்து எல்லாமே அண்ணன் செங்கோட்டையன் தான் போடுவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அம்மா அவர் என்ன ரூட்டு போட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரூட்டில் தான் பயணிப்பாங்க. அந்த அளவுக்கு பட்டி தொட்டி ரூட்டு. அம்மாவுக்கு கோபம் வந்துடும், திரும்ப போன வழியிலே திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது. அது அந்த அளவுக்கு அதை மைண்டில் மேப்பை கரெக்டாக போடணும். அம்மா கிட்ட வேலை பார்க்குறதுன்றது சாதாரண நான் நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு அண்ணன் கை தேர்ந்தவர். இதில் அந்த ரூட்டு போட்டு சுற்றுப்பயணத்தில் ரூட்டு மேப் போட்டு தேர்தல் விவகாரத்தை அமைக்கிறது அதில் அம்மாவோட தளபதியாகவே திகழ்ந்தவர். அன்றைக்கி அம்மா இருக்கும்போதெல்லாம் செங்கோட்டையன் தான் இருப்பார் தவிர அன்றைக்கி இந்த இபிஎஸ் ஓபிஎஸ்க்குலாம் இந்த வேலை கிடையாது. அப்புறம் ஏன் அம்மையார் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் ஓபிஎஸ் முதல்வர் ஆனார்? இவருக்கு ஒரு இடம் கொடுக்கவே இல்லையா? நான் டிடிவி தினகரன் செய்த தவறு அது. என்ன தவறு? அவங்க சமுதாயத்தை சேர்ந்த முக்குளத்தூரில் ஒரு ஆள் இருக்கணும்னு நான் பண்ணி சின்னம்மாவும் டிடிவி தினகரனும் அறிஞர் பேரில் தான் அவர் வந்தார். ஜானகி அணியில் இருந்தார். அப்போ அண்ணன் வந்து ஓபிஎஸ் வந்து ஜானகி அணியை சேர்ந்தவங்க. சேவல் செங்கோட்டையன் வந்து சேவல் அணியில் அம்மா கூட சோதனை காலத்தில் கூடியே இருந்தவங்க. இவங்க அம்மாவுக்கு எதிராக ஜானகி அணியில் இருந்தவங்க. ஜானகி அணியில் இருந்தவங்களும் தப்பு சொல்லலை. அப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் அணியில் இருந்தவங்கன்னா அவன் தலைவரோட அணின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தவங்க. அதனால் செங்கோட்டையன் இத்தனைய காலமும் எவ்வளோ சோதனை, எவ்வளோ ரைடு, எவ்வளோ பிரச்சனை வந்த போது கூட இது மாதிரி வந்து ஒருபோது தான் வந்து கட்சி விட்டு போகிறேன், நான் இது மாதிரி சொல்கிறேன்ற அழுத்தெல்லாம் அது வரைக்கும் பேசுனதே கிடையாது. முதல் முறையாக பேச விடாத அளவுக்கு தலைமையும் இருந்தது. அவர் தலைமைக்கு அப்பப்போ தலைமைக்கு அவருக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வர கருத்து அமைதியாக போய் அவரோட தோட்டத்தில் பண்ணையில் போய் இருந்துருவார். திரும்ப தலைமை எப்போ ரீகால் பண்ணி கூப்பிடுதோ அப்போ தான் வருவார். தவிர எதிரான தலைமைக்கு எதிராக ஒருபோதும் அவர் ஒரு முடிவு எடுத்தது கிடையாது அவரோட வரலாற்றில். அந்த தருணம் இப்போ தள்ளி இருக்குது. அவரோட அரசியல் இதில் 35-40 வருஷம் அரசியல் வாழ்வில் இப்படி ஒரு தருணம், அவருக்கு ஒரு இக்கட்டான தருணம் வந்ததே கிடையாது. வந்து அவரோட ஆக்டிவிட்டி போய் அம்மா எதிராக வர கொடுக்குறது, எதிர்கட்சிக்கு போகிறது, 4 மணி போய் தனியாக நின்று கட்சி ஆரம்பிக்கிறது, அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர். அம்மா கூப்பிட்டா வருவார், பேக்கப்னா போயிடுவார். அதோட திரும்ப கால் ஷீட் கொடுத்தா தான் திரும்ப வருவார். செங்கோட்டையனுடைய டைப் அப்படி தான். கலைஞராலேயே சட்டமன்றத்தில் பாராட்ட பெற்றவரா? இல்லை, கலைஞராலேயே பாராட்டப்பட்டவர். கலைஞர் முகத்தில் ஒரு குத்தம் விட்டவர் அம்மா சொல்லி. எப்படி? எங்க? சட்டமன்றத்தில் என்ன நடந்தது? அம்மாவோட அந்த இது புடவை எழுத்து இது பண்ணாங்களே துறைமுருகன், அப்போ வந்து குத்துனார். யார்? செங்கோட்டையன் குத்துறாங்க. அம்மா ஒன்றை குத்துனார். என்ன எதிர்ப்பு என்னான்னு பற்றிக்கிறோம் யோசிக்கவே இல்லை மறக்கணும். அந்த அளவுக்கு அம்மா மீதும் தலைமை மீதும் ஒரு பற்று உள்ள ஒரு நபர். அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை எப்பவுமே சேர்த்துக்க மாட்டார். தனியாள் தான் அவன் கோஷ்டி. அவருடைய ஒன் மேன் ஆர்மி. அவர் கேட்டால் என்னன்னா அவருடைய படிப்பு அறிவு கம்மி. அந்த காலத்து எஸ்எல்சி தான் அவர். அதனால படித்தவங்களை பார்த்தா டிஎம் செல்வ கணபதியிலேருந்து அங்கே யார் படித்தவங்களை பார்த்தாலும் இவருக்கு பிடிக்காத அம்மாவோட கோயில் மூடி விட்டுருவார். கோயில் மூடியே எல்லாரையும் காலி பண்ணுவார். யார்? அந்த மாவட்டத்தில் யாருமே வளர விடாமல் பார்த்துக்கிறது செங்கோட்டையனுடைய பெரிய ஒரு அமைதிப்படை அமாவாசை மாதிரி தான் சொல்லணும். இவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் முத்துசாமி அண்ணன் திமுக போய் சேர்ந்தார். முத்துசாமி அண்ணன் அப்புறம் ஒருத்தர் இவர் இருந்தார், அறநிலையத்துறை அமைச்சராக அந்த மொட்டைக்குறிச்சியில் இருந்தார் ஒரு அமைச்சர். அவர் அரசியல் விட்டே போயிட்டார். எங்கே இருக்கிறாருன்னே தெரியல மொட்டைக்குறிச்சி. அதே மாதிரி டிஎம் செல்வன் இவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் திமுக போய் சேர்ந்தார். ஏன்னா கோல் முட்டினே இருப்பார் எதனா ஒன்று போய். ஏன்னா இவர் நல்லா பார்த்தாவே இவருக்கு பயம். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. நம்மளும் செல்வகணபதி மாஸ்டர் டிகிரி படித்தோம், நல்லா டெல்லியில் படித்தோம், கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி, அதிகமாக இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா அவனை ஓரம் கட்டுருவார். யார்? செங்கோட்டையன். அது அப்போதுலேருந்து செடி பச்சையாக இருக்கும்போது வேற கிளி போட்டு போயிட்டே இருப்பார். வளர விட. ஆமாம், அந்த மாவட்டத்தில் யாருமே வளர விடாததுக்கு முக்கிய காரணம் அண்ணன் செங்கோட்டையன் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, படிக்கலைனாலும் அந்த கல நிலவரம் துல்லியமாக தெரியும்ல. படிக்காதவனுக்கு எப்பவுமே அதிகமாக அறிவு ஜாஸ்தி, படித்தவனுக்கு அறிவு கம்மி. கல நிலவரம் படிக்காதவங்க தோல் மேலே போட்டு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிப்பான் ஃபீல்டில். அதில் செங்கோட்டையன் அண்ணன் வந்து அந்த அறிவு ஜாஸ்தி. அதனால தான் தொடர் வெற்றிகளா? தொடர் வெற்றிகள் ஈஸி அப்ரோச்சபிள். யார் போனாலும் எடுத்து ஒரு போனை பண்ணி ஒரு அதிகாரி வேலை நடக்குதுன்னு நடக்கல, அவரோட வேலையே பையன் கட்சிக்காரன் பண்ணணும். ஒரு போனை போட்டு என்ன சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார், முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாரு. போனவனுக்கு இமீடியட்டாக கட்சிக்காரன் என்ன எதிர்பார்க்குறான், அப்பா போனப்பா ஈஸியாக பார்க்க முடியும். ஈஸியாக அப்ரோச். இவர் ஈஸியாக பார்க்கலாம். எந்த தலைவரையும் வந்து வெளில நிற்கவே அதெல்லாம் பண்ண முடியும். யார் வேணாலும் உள்ளே போகலாம். இவர் சமையல் கட்டை வரைக்கும் போகலாம், பெட்ரூம் வரைக்கும் போகலாம். ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோட இருந்துட்டு கடைசி காலகட்டத்திலேயே அம்மையார்ட்ட அந்த அளவுக்கு ஒரு கெட்ட இல்லை. அவருக்கு நான் கூவத்தில் இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் பயந்தார். அந்த அன்றைக்கி இவர் பாயிலேருந்து காசு செலவு பண்ணலான்னு யார்? எடப்பாடியார் 150 கோடி வந்து அன்றைக்கி செலவு பண்ணது யாருன்னா, அன்றைக்கி இருந்த கூவத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 கோடியும் 2 கிலோ தங்கமும் எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த இப்போ புதுக்கோட்டை மணல் ராமச்சந்திரன் இருக்கார்ல, ஓகே, மணல் ராமச்சந்திரன் தான் அன்றைக்கி சிறைச்சாலையில் இருந்தால் அவருக்கு சொல்லி தான் அந்த 150 கோடி வந்தது. அது செங்கோட்டையனே சேர்த்துருக்கலாமே.
இவங்களுக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பணம் அன்றைக்கி வந்து கூவத்தில் இருக்கும்போது அன்றைக்கி செங்கோட்டையனுக்கு 20 கோடி கடன். நடுவில் எடப்பாடி வந்து அந்த கடத்தையும் 20 கோடி அடைச்சார். யார் வாங்கின கடனை? ஆமாம், இவர் வாங்கின கடனை அவர் அடைச்சார். அதுக்கு பயந்தார் யார்? செங்கோட்டையன். அது இப்போ இவங்களெலாம் சரி கட்டணும், இவங்க டிமாண்ட்லாம். அன்றைக்கி அவர்கிட்ட பணம் இல்லை, இல்லைன்னா அந்த வாய்ப்பு அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் வந்தது. இப்போ எடப்பாடி இருக்க வேண்டிய இடத்துல செங்கோட்டையன் அண்ணன் தான் இருக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். அன்றைக்கி அது இல்லாமல் 4 மாதம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் அந்த தருணத்தில் பார்ட்டி ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மற்ற அமைச்சர்கள்லாம் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் அவர் கையில் இருந்தது. அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கணக்கு, துல்லியமான கணக்கு எடுத்து வந்து சின்னம்மாக்கிட்ட கொடுத்து அவர் நற்பெயரை பெற்றார். சின்னம்மாக்கிட்டே டிடிவி சார்கிட்ட. அதனால சரி இவரை நம்பலாம், ஓபிஎஸ் நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம கம்யூனிட்டி அது இருந்தால் கூட ஓபிஎஸ் வந்து இவ்வளோ கணக்கு புள்ளி விவரமாக கொடுத்ததில்லை, இதில் இருந்தாலும் நான் இஷ்டனாக இருக்கிறான்னு சொல்லி வாங்கிறதே தப்பு. அதில் ஒரு நாணயத்தை பார்த்து அதை ஏமாந்தவங்க தான் டிடிவி சாரும் சின்னம்மாவும் செங்கோட்டையன். இவர் இல்லைன்னா செங்கோட்டையன் ஆட்டோமேட்டிக்காக விட்டுனீங்க செங்கோட்டையன் தான். இந்த பக்கம் செங்கோட்டையன் நான் முன்மொழியை சொல்லிவிட்டு தங்கமணி வேலுமணியை விட்டு செங்கோட்டையன் அண்ணன் காலை பூச்சி இருக்கு சொல்ல சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொன்னது யாருன்னா அண்ணன் இபிஎஸோட ராஜதந்திரம் தான். கடைசி காலகட்டத்தில் என்ன முரண் அம்மையாருக்கும் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டுச்சு? அவர் இது வரைக்கும் தலைமைக்கு எதிராக அம்மாவுக்கு எதிராக யாருக்கும் எந்த முரணும் கிடையாது. அவரோட மகனும் அவரோட மனைவியும் செங்கோட்டையனோட மனைவியும் ஆறுமுகம்னு சொல்லி ஒரு பிஏ இருந்தாப்புல, என்னுடைய நண்பர் தான். அவரோட மனைவியோட இவருக்கு நெருக்கமாக இருக்கிறதா அவங்க மேல் வீட்டிலே இருந்துட்டு தகாத உறவில் இருந்ததால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதா. அம்மா வந்து இவங்க அவங்க ஃபேமிலி போய் லெட்டர் எழுதி கொடுத்ததுனால தான் மந்திரி பதவியிலேருந்து நீக்கினாங்க. அவர் பையன் கதிரும் மனைவியும் போய் மந்திரி பதவியிலேருந்து எடுக்கணும்னு சொன்னது யாருன்னா அவங்க ஃபேமிலி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதுலேருந்து அம்மா எடுத்தது காரணம் தனிநபர் ஒழுக்கம். அம்மா வந்து எப்படியோ, ஆனால் தனிநபர் ஒழுக்கம் மந்திரி சபையில் இல்லைன்னா அம்மா யாருமே அதை விட்டு வைக்க மாட்டாங்க. தயவு தட்சணையே கிடையாது. அது தயவு தட்சணையே கிடையாது. அது நீ பொது வாழ்க்கையில் இருக்க, அதனால உனக்கு அது ஒரு வாட்டி நான் சிவி சண்முகத்தில் போகும்போது அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க. நான் உங்கள் அப்பா ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் சொல்லி உனக்கு மந்திரி பதவி சொன்னால் கொடுத்தா நீ வந்து ராத்திரியில் ஊர் மேரியான்னு கேட்டாங்க. என்னது ஊர் மேரியா? ஒருத்தன் ஃப்ரான்சிஸ் அவர் செல்லுன்னு ஒருத்தன் தான். அவன் வீட்டில் போய் ஒரு ராத்திரியில் போய் வரது. அம்மா வந்து அம்மாவோட செக்யூரிட்டி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தான், பிஎஸ்ஓ அமிர்தசி சொன்னதோட செக்யூரிட்டி. அவங்க எம்ஜி சம்பந்தம் மூலமாக சின்னம்மாவுக்கு சொல்லி தான் அப்போ மந்திரி பதவி சின்னத்துக்கு போச்சு. அது சண்முகமாக இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, தனிநபர் ஒழுக்கம் அம்மா கிட்ட இல்லைன்னா மந்திரி சபையில் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அது யாராவது ஓபிஎஸ் இருந்தாலும். ஒரு வாட்டி ஓபிஎஸ்ஸே கண்ணமனம் திட்டி ஓரம் ஒதுக்குனாங்க இந்த மாதிரி பொம்பளை மாட்டில் தான். அவரும் லேடிஸ் மேட்டரில் ஆமாம், ரொம்ப மோசம். அது தெரிஞ்சு தான் அந்த மயிலாப்பூர் ராஜலட்சுமி ஒன்று இருந்தது, அதுக்கு அம்மா கூட்டு கண்டிச்சு 2 பேரும். இதில் வந்து அம்மா வந்து அது ஓபிஎஸ் அந்த கட்சியில் இருக்கணும்னா நீ ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் அதிமுகவில். அப்படி இல்லாதவன் அதிமுகவில் வேலைக்கு ஆகாது. அம்மா இருந்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது. இப்போ எடப்பாடிகிட்ட எல்லாம் எடப்பாடியே சரியில்லையே எந்த விஷயத்தில், எல்லா விஷயம். அவருக்கு விஜயபாஸ்கர் மந்திரியாக இருக்கும்போது நான் சொல்ல 100 மந்திரி சொல்லி ஆதகப்பட்டவர் தான். இவருக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு கேரளா நர்ஸுங்களை அனுப்பி வைப்பார் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது. எடப்பாடிக்கு மசாஜ் பண்ணும்போது கேரளாவிலேருந்து வருவாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்காங்கல்ல, இவர் ஹெல்த் மினிஸ்டரில் டெய்லி ஒரு மசாஜுக்கு அனுப்பி விடுவார். ஏன் அங்கே மட்டும் அனுப்புகிற, எனக்கு 2 பேர் அனுப்ப வேண்டியதானு கேட்டிருக்காரு ஒரு மந்திரி. எங்களெல்லாம் பார்த்தா மந்திரியா தெரியலையா? காலையில் போய் இந்த வேலையை செஞ்சுட்டு காலையில் போய் இட்லி பரிமாறுவார். அவங்க வீட்டுக்கு போய் இவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் இவர் விஜயபாஸ்கர் போய் டிஃபன் பரிமாறுவார் எடப்பாடி வீட்டுக்கு போய். ஆமாம், அவர் வீட்டுக்கு போய் இவருக்கு பரிமாறுவாங்களா, இவர் போய் அவங்க வீட்டில் போய் பரிமாறு. அப்படி ஒரு பாண்டிங்கோடு இருந்தார். அதனால் இதில் அதிமுகவில் அம்மாவுக்கு அப்புறம் இந்த தனிநபர் ஒழுக்கன்றது ஏடிஎம்கேல இல்லை. செங்கோட்டையன் சைதாப்பேட்டை இந்த தொகுதியை சேர்ந்த சைதாப்பேட்டில் ஆர்எஸ் பண்ணி இருந்தார். ஒரு மீட்டிங் வந்தது, அது மாதிரி டான்சி மீட்டிங், அது மாதிரி ஒரு மீட்டிங்கில் அம்மா இது மாதிரி வந்து இந்த ஆள் வந்து சைதை துரைசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்குப்பா பண்ணா கட்சிக்காக தானே வரணும். இல்லைம்மா ஐட்டம் சப்ளை பண்ண சொல்கிறாம்மா, எங்களுக்கு ஆர்எஸ் பண்ணி பகுதி செயலாளர். ஐட்டம்னா இது மாதிரி பொம்பளை சப்ளை பண்ண சொல்கிறாங்க செங்கோட்டையன் சொல்லி ஓப்பனா அம்மா கல்வி அந்த மீட்டிங்கில் ஊதிச்சு செங்கோட்டையன். பொம்பளை மரத்தில் அம்மாக்கிட்ட நிறைய முறை அவர் சிக்கிட்டார், புரியுதுங்களா? அதனால் அவர் வந்து ஒரு தனிநபர் ஒழுக்கமான தலைவர், ஒரு பெரிய எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆரோட வாரிசு, தலைமை பொறுப்புக்கு தகுதி, அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவரோட ஃபேமிலி மேலேயே அவங்க ஃபேமிலியே ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி தான் மந்திரி பதவி போச்சு. திரும்ப இப்போ எடப்பாடிகிட்ட வந்து மந்திரி பதவியில் வந்து இப்போ தான் சம்பாதிச்சு கொஞ்சம் காலேஜெல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால் அவருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பா மதிப்பு இருந்தது கட்சிக்காரங்கிட்ட, எண்ணூர் உட்பட எல்லாருக்குமே. எந்த காலகட்டம் அதெல்லாம்? இப்போ 11 to 14 இல்லை, இது கூவத்தூர் இன்ஸ்டப் 17 to 21 எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மாதிரி இருந்தது. நான் எப்பவும் ஒரு வீட்டுக்குள்ளே செல்லப்பிள்ள மாதிரி இருப்போம். போவேன், அங்கே துறைன்னு ஒருத்தர் மாஸ்டர் இப்போ டிஃபன் போடுவார், உடனே தோசை போடுவார், நல்லா முருமுன்னு எல்லாம் நல்லா உபசரிப்பார் செங்கோட்டையன். அதெல்லாம் நீ மாற்று கருத்தே கிடையாது.
ஆனால் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தலைவர், இது யாருக்குமே தெரியாது. செங்கோட்டையன் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தலைவர். அதுக்கு எங்கள் கம்யூனிட்டியில் தான் ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னு அதனால தான் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னார். அந்த ஆள் மேலே இந்த நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவனர் ஆரம்பித்த ஒரு இயக்கத்தில் ஒரு இது மாதிரி இந்த ஆளுக்குள்ளேயும் ஒரு ஜாதி வெறி இருந்தது. அதுதான் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அதனால் செங்கோட்டையன் வந்து ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவரும் ஊழல் அரசியல்வாதி தான். ஆனால் அவர் வந்து அவரால் வாழ்ந்தவங்களோட அவரால் அழிஞ்சவர்கள் நிறைய பேர். யாரால? செங்கோட்டையன். அந்த மாவட்டத்தில் அவரால் அவர் எல்லாரையும் ஒழிச்சார். டிஎம் செல்வகணபதியிலேருந்து அவர் அந்த மொட்டைக்குறிச்சி பேர் நான் நினைவுக்கு வரல, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் நம்ம அம்மா பீரியடில். எல்லாரையும் காலி பண்ணுவான் அந்த ஆள். அமாவாசை அமைதிப்படை தான் அந்த ஆள். அதுவும் ஓபிஎஸ் ஆனா ரொம்ப இழிவுபடுத்துவார் அடிக்கடி வார்த்தையில். ஆனால் நாங்கள்லாம் சேவல்னான்னுவார். சேவல் சின்னம் அம்மாவோட சேவல் சின்னத்தில் இருந்தவங்க. நீங்களாம் ஜானகி அம்மா யார்? புரட்சி தலைவர் பொண்டாட்டி தானே, அவங்க கட்சி தானே. அப்புறம் அந்த சொத்தில் தானே இன்றைக்கி இந்த பார்ட்டி ஆஃபீஸ், லாயன்ஸ் ரோடு பார்ட்டி ஆஃபீஸ் அவங்க சொத்து தானே. அவங்க சொத்துலேயே அவங்களை அனுபவிச்சு ஜானகி அம்மா இழிவுபடுத்துவார். யார்? அண்ணா செங்கோட்டையன். அவங்க அம்மாவே பார்க்கல. அதெல்லாம் எல்லோரும் ஒத்துமை பண்ணி அவரை அந்த அணியில் இருந்தவங்களை எடுத்துன்னு வந்து முதலமைச்சராகவே ஆக்கினாங்க. அம்மா தான் இடத்துல உட்கார வச்சாங்க. இது மாதிரி ஒரு இழிவான வேலைலாம் பார்ப்பார், ஜாதி அரசியல் பண்ணுவார். அதனால் அவருக்கு அந்த தலைமைக்கான மாண்பு தகுதியோ செங்கோட்டையனுக்கு ஒருபோதும் கிடையாது. அதனால தான் தீர்க்கதரிசி சின்னம்மா, தியாகத்தளி சின்னம்மா வந்து செங்கோட்டையன் அன்றைக்கி ஆக்கலை தூவத்தூரில். புரியுதுங்களா? இந்த பணம் மட்டும் ஒரு மேட்ரு இல்லை, அது ஒரு கேப்டேரியா. மற்றதெல்லாம் இவருக்கு இல்லை. இது நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். என்னென்னா இனிமேல் பழகுவார், எல்லார்ட்டையும் பழகுவார். ஆனால் எந்த வேலையும் யாரும் செய்து கொடுக்க மாட்டார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.